வெல்கம் டு மாஸ் 360. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சூர்யா ஹார்ஸ் ரைடிங் ட்ரைனிங் சென்டர் மற்றும் சேவ் நேட்டிவ் ஹார்சஸ் ஃபவுண்டேஷன் இணைந்து நடக்கும் இந்தியா ஃபர்ஸ்ட் டெல்டா ஹார்சஸ் டேலண்ட் ஷோ பேரல் ரேசிங் அண்ட் ஆப்ஸ்டக்கிள்ஸ். மாணவர்களின் வேகம், திறமை, குதிரைகளை கையாளும் விதத்தினை வெளிக்காட்டும் போட்டிக்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த வரவேற்புகள். இவ்விழா மற்றும் போட்டிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மனிதநேயமிக்க மருத்துவ சேவையோடு மக்கள் பணிகள் பல புரிந்து வரும் மருத்துவர் திரு ராஜவேல் சார் அவர்களை நேரத்தில் அனைவர் சார்பிலும் வருகை என்று வரவேற்கிறோம். மருத்துவமும் கல்வியும் உலகின் மகத்தான இரண்டு சேவைகள், இரண்டும் ஒருங்கே செய்யும் அதிர்ஷ்டம் இழப்பர். பெற்றோர் சிறப்பு பெற்றவர்கள். அத்தகைய சிறப்பு தாளாளர் மற்றும் ஆலோசகர் சாய் ஹைடெக் குளோபல் மெட்ரிக் ஸ்கூல் மற்றும் சாய் கிளினிக் மருத்துவர் திரு ராம் சாய் அரவிந்த் அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். ஒரு சிறந்த குதிரை வீரர் தனது குதிரையின் மனதை புரிந்து கொண்டு அதை வழிநடத்துகிறார். அப்படிப்பட்ட சிறந்த குதிரை வீரரும் நிலா ஹார்ஸ் ரைடிங் அகாடமியின் பவுண்டர், நமது போட்டிகளின் நடுவருமாகிய திரு கௌதமன் வெற்றிக்கலன் அவர்களை அனைவர் சார்பிலும் வருக என வரவேற்கிறோம். கல்வி கரையில என்னும் வார்த்தையை மெய்ப்பிக்க ஏட்டு கல்வியோடு வாழ்க்கை கல்வியும் பல்துறை சாதனையாளர்களையும் உருவாக்கி வரும் சாய் ஹைடெக் குளோபல் மெட்ரிக் ஸ்கூல் சிஇஓ திருமதி பிரித்திங்கரா மேடம் அவர்களை அனைவர் சார்பிலும் வருக என வரவேற்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரூல்ஸ் வந்துட்டு இங்க ரொம்ப சிம்பிள்ங்க. அப்டக்கிள்ஸ் வந்துட்டு நீங்க இருக்கிற ஃப்ளோல அதே ஆர்டர்ல தான் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு அப்டக்கிளுக்குமே 2 ரெஃப்யூசல் அலவுடுங்க. 3வது டைம் ரெஃப்யூஸ் பண்ணிருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், அந்த அப்டக்கிளை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க அடுத்த அப்டக்கிளுக்கு போய்க்கலாம். ஓகேங்களா? அந்த அப்டக்கிள் நீங்க எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்துட்டு கன்சிடர் பண்ணப்படாது. ஒவ்வொரு அப்டக்கிளுக்குமே 5 பாயிண்ட்ஸுங்க. ஸோ டோட்டலி இட் வில் பி 50 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ அந்த 50 பாயிண்ட்ஸ்ல நீங்க ஒரு அப்டக்கிள்ல மட்டும் 2 ரெஃப்யூசல் கொடுத்துருந்துச்சுன்னா என்ன ஆகும்? 48 பாயிண்ட்ஸ் ஆயிடும். ஓகேங்களா? ஒரு அப்டக்கிளை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிருந்துச்சுன்னா என்ன ஆகும்? 45 பாயிண்ட்ஸ் ஆயிடும். யூ காட் த பாயிண்ட். ஓகேங்களா? அடுத்தது இப்போ 5 ரைடர் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுல பாயிண்ட்ஸ் மட்டும் இல்லாம டைமிங்கையும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, ஒரு ரைடர் 50 பாயிண்ட்ஸும் 1 minute 15 seconds டைமிங் வச்சிருக்காங்க. சோ 1 minute 15 seconds எவ்வளவு டைமிங்? 75 seconds டைமிங் வச்சிருக்காங்க. இன்னொரு ரைடர் 49 பாயிண்ட்ஸும் 50 secondsம் டைமிங் வச்சிருக்காங்க. who will be the winner? எஸ், 50 பாயிண்ட்ஸ் 75 செகண்ட்ஸ் இருக்கிறவங்க தான் வினரா இருப்பாங்க. ஏன்னா இங்க உங்களுடைய டாஸ்க் என்ன, எவ்வளவு சீக்கிரம் இதை முடிக்கிறீங்கன்றது இல்ல, எவ்வளவு கம்ஃபர்டபுளா நீங்க ஹார்ஸ் கூட போய் முடிக்கிறீங்கன்றதா விஷயம். ஓகேங்களா? சோ அதனால நீங்க ஆரம்பத்துல இருந்தே ரஷ் பண்ணாதீங்க. ரிலாக்ஸ்டா போனீங்கன்னா நீங்க எல்லா ஆப்ஸ்டக்கிளையும் வின் பண்ணி ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஆக்சுவலா இந்த பெல் ரிங் பண்ணும்போது உங்களுடைய டைமிங் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த 1 2 3 4 5 6 7 8 9 10th ஆப்ஸ்டக்கிள் முடிச்சிட்டு இங்க வந்து பெல் ரிங் ஆக போது டைமிங் க்ளோஸ் ஆயிடும். இப்ப நம்ம மாணவர்கள் ஆப்ஸ்டக்கிள் ரேசிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. முதலாவதா உங்களுடைய சீனியர் மாணவி தாமரை செல்வி அவர்கள். அடுத்தது பேரல் ரேசிங்ல டைமிங், என்ட்ரி எக்ஸிட் டைமிங் இருக்கு. பேரல் ரேசிங்ல நீங்க டைரக்ஷன் மாத்தி பண்ணீங்க அப்படின்னா ஒரு டைரக்ஷன் கொடுப்பாங்க, அந்த டைரக்ஷன்ல தான் பண்ணணும். டைரக்ஷன் மாத்தி பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும்? இட் வில் லீட் டு எலிமினேஷன். ஓகேங்களா? கிளியர் அபவுட் திஸ்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? விப் கண்டிப்பா பர்மிட்டட் கிடையாதுங்க. விப் இல்லாம தான் நீங்க ரைட் பண்ணணும். ஓகே, உங்க சேஃப்டியை பாத்துக்கங்க. திஸ் ஸ்கோர் நெவர் மேட்டர்ஸ். எப்பவுமே காம்படிஷன்ல எதை பேஸ் பண்ணி ரைட் பண்ணணும்? எக்ஸாக்ட்லி விக்டரியை பேஸ் பண்ணி ரைட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? காம்படிஷன்ல உங்க சேஃப்டி as well as ஹார்ஸோட சேஃப்டியை பார்த்து ரைட் பண்ணுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. கனிஷ்கா போட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ராணி ஹார்ஸ்ல அவங்க டிராவல் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க.
ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோட கவனத்தோட பாதுகாப்போட தங்களுடைய திறனை வெளிப்படுத்தின ஸ்ரீ சூர்யா ஹார்ஸ் ரைடிங் ட்ரைனிங் அகாடமியோடைய பங்கேற்பாளர்கள், வெற்றியாளர்கள் இவங்க எல்லாரையும் பாராட்டி பரிசு வழங்கக்கூடிய நிகழ்வு இது. வெற்றி பெற்ற மாணவர்கள் யார் யார் அப்படிங்கறத அறிவிக்க போறோம். இதுல சப் ஜூனியர் கேட்டகரியில முதல் பரிசு பிரணவ். அப்சகல்ஸ்ல ஒரே ஒரு தடை வந்ததுனால 2ஆம் இடத்திற்கு சென்ற ஜெய் ரக்ஷிகா ஸ்ரீ. அடுத்தது ஜூனியர் கேட்டகரியில முதல் பரிசு வைபவ் குப்தா. ஜூனியர் கேட்டகரியில 2வது பரிசு சுவாமிநாதன். பரிசு மதுமிதா. சீனியர் கேட்டகரியில முதல் பரிசு வைஷ்ணவி. இரண்டாம் பரிசு சுபின். சீனியர் கேட்டகரியில 3ஆம் இடம் கனிஷ்கா. ஓபன் கேட்டகரியில முதலிடம் பெறுகிறார் திவாகர் சார். ஓபன் கேட்டகரியில் 2ஆம் இடம் தாமரை செல்வி மேம். ஓபன் கேட்டகரியில 3ஆம் இடம் புருஷோத்தமன் சார். பார்ட்டிசிபேஷனுக்கான பிரைசஸ் சக்திவேல், ராஜ்ஸ்ரீ. மாணவர்களுக்கும் இந்த போட்டிக்கு வருகை தந்துள்ள நம்ம பெற்றோருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ், இவ்வளவு பேர் வந்து இந்த அளவுக்கு கிராண்டா சக்சஸ் பண்ணி கொடுத்ததுக்கு மீண்டும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு விஷயங்க, இந்த இடத்துல நின்று ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்றது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்ப மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம். யாராவது மிஸ் பண்ணியிருந்தாலும் தயவு செஞ்சு கோச்சிடாதீங்க, ஓகேங்களா? இவங்க இம்பார்ட்டன்ட், அதனால இவங்க பேரை மென்ஷன் பண்ணிட்டாங்க, நம்மள மென்ஷன் பண்ணல யாரும் நினைச்சிடாதீங்க. ஒரு ஆர்கனைசரா ஒவ்வொரு டைமும் பிளான் பண்ணுவோம். நம்ம மாஸ் 360 சேனலையும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.